சொல்லி முடியாது. மகிமாண்டா நான் உங்களை கொண்டம் பண்ணுறேன். என்ன நெருநலுடன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம். அப்போது அவர் என்ன உங்களை தான் பரிகாசம் பண்ணுறார். இல்லை பெருமை. அப்போ என்ன பெருமை ஐயாது, அதுதான் நான் சொல்லணும். ஆகவே இந்த நீங்கள் அந்த பரம்பொருளை விட்டுட்டு அவன் எல்லா உலகம் வானாய் நீ அதான் இருக்கிற நீ தனிக்குள்ள அரசாண்டு கொண்டு அதை ஏன் இதை செய்யணுமெண்டா ஜீவன் முக்தா. அது சொல்கிறது அவன் ஜீவனா நான் அதிலிருந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க உயிரோடு இருக்கக்குள்ளே. வைல் லிவிங் என்று அர்த்தம். வி ஆர் லிபரேட்டட் வைல் லிவிங். என்ன அர்த்தம்டா இதிலிருந்து முக்தி. அப்போ நீங்கள் எதை செய்யணும்டா, நீங்கள் ஒவ்வொரு வேளையும் இருந்து முக்தி வேணும். கடவுள்லேருந்து முக்தி எதுக்காக வேணும்? உலகத்துலேருந்தும் வேண்டாம். ஆனால் உன்னிலேருந்து நீ முக்தி வேணும். எங்கே வேணும்? ஏன் உன்னை தான் போட்டு அம்மா இப்போ இதே ஏன் பெரியவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த காலடி அதை கொச்சுவாடி உள்ள கோபம் எல்லாம் சேர்த்து போடு விட்ட உன்னை போட்டு படுத்துறவான் 3.5 கிட்டி ஆனால் விளங்க அது எல்லாம் தெரியும். அவர் எல்லாம் தெரிஞ்ச சோனகிரி. நானும் அப்படிதான். அப்போ அங்கே இல்லை, அங்கே வர துணி எடு இந்த ஏய் துணி எடுக்க சொல்கிறது. சரி துணி இந்த காலத்துடைக்க துணி எடு, அதெல்லாம் பிடி பண்ண. ஓகே, அப்போ நல்லா பாரு. உண்ட எண்ணம் என்ன, நான் அதனை விசாரம் பண்ணவில்லையே. அது சங்கராச்சாரிய அற்புதம் சொல்லுவார். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், இதை விசாரம் பண்ணு. இந்த அதான் அழகான உதாரணம் நம்மளோட மனகத்தில். நீ பார்க்குற அலை விசாரம் பண்ண தான் நீ விசாரம் பண்ணாடி அலை. அப்போ நீ இப்போ நான் இருக்கணும். இந்த அசிங்கம் வேணும் சொல்லப்போம். ஏன் சொல்லணும்டா மனுஷரையா நீங்கள் நான் 100 பேர்கிட்ட பார்த்துருக்கேன். நான் குறைஞ்சது இந்த சாகிற நேரம் நான் அந்த டியூட்டின்னு தான் எனக்கு கடமை கொடுத்தவங்க. இந்த வயது போன மகான்களுக்கு இல்லை கிட்ட இருப்பேன். இல்லை அவங்க கொஞ்சம் பேர் இதில் கொமாவில் போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் துடிப்பாங்க, கொஞ்சம் பேரும் சொல்லுவாங்க நான் சாப்பிட்றேன் இல்லை சொல்லுவாங்க. அப்போ அந்த உயிரை விட போகிற அந்த நபர் வட்டவ ஏன் நீ எங்கே போகிறான்னு உனக்கு முடியுங்கோ. இந்த மரண பயத்துக்கு ஒரு காரணம் இது தெரிஞ்ச உலகம். தெரியாத இடத்துக்கு போகிறேன்னா பயம் இருந்தேன் சொல்லிச்சுப்பார். அப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். நேற்று ஒரு ஆள் கேட்டார் ஆத்ம ஞானம் என்று. அந்த இரவாமல் பிறவாமல் இணையால் சத்குரு. பிறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. நீ பிறந்தா இறப்பாய், இறந்தா கட்டாயம் பிறப்பாய். ஆனால் இங்கே நீ பிறக்கவே இல்லாதபடியா இறப்பு இல்லை. இன்னும் அருமை பாருங்க. ஆனால் ஆனந்தம் சிதானந்த ரூப சிவோகம். ஸோ ஒரே ஒரு இதான் நீங்கள் செய்யலாம். சுபேட்சா விசாரணை சொல்லுங்க. அது ஞானப்படிகள் 2வது வந்துட்டு எது விசாரணை. வேறு வழியே இல்லை. இந்த இது ஒரு உதாரணம். என்ன போட்ஸ் பே கட்டாக்கா அசுமட்டாக்கா. இன்னொரு உதாரணம் என்ன, அந்த கிடக்கிறது கயிறு, நீ பார்க்குறது பாம்பு. அது அழகான உதாரணம் இல்லை. உண்மையில் கயிறு, அதை அப்படி பாம்பு பார்க்குற. அப்போ என்ன செய்யணும், உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அதால் போன ஒருவர் திரும்பி வந்து டோர்ச் வச்சுருக்கார். இப்போ நான் போகல கயிறை பட்ட பாயில் பார்த்து போனேன். ஐயா கிட்ட வாங்கோ அப்படியோ இல்லைங்க, நீ இல்லையோ அடித்து பார்த்தோம். அவர் கையால் தூக்குவார். இது இந்த கயிறை கவனம் இருக்கணும். சிலோட பாம்பை தூக்கிடுவாங்க. கயிறை தூக்கி இந்த பார் அதுவரை உனக்கு ஆனால் அடிக்கும் படப்படண்டு இல்லை. நல்லா யோசிப்பார். அதை சில வேளை இந்த ஒரு சின்ன ஒரு 2 பக்கம் முள் பத்தை நீ நடுவால் இதால் போகிறாய், பாம்பு தான் கிடக்கு.
வளமே அப்படி தானே கயிறு அதுகளுக்கு எப்படி இருக்கும்? பதறி அடிஞ்சில்லை, நீ ஓடி இருப்பா இல்லை, இந்த பக்கம் ஓடவும் அந்த பக்கம் அப்போ அடிக்கும், பதட்டும். அது சொல்கிறான், அதெல்லாம் அடிக்கும். அப்போ இந்த சீவன்ன்றது இந்த பாம்பு, கயிறு அந்த பரபிரம தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவனியும். ஆனால் நீ இப்போ பாம்பாத்தான் இருக்கிறாய். எல்லாம் பயந்தானே. ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், சாயா துக்கம், புனப்புனா சம்சார சாகரம் துக்கம், தஸ்மா ஜாக்கிரத ஜாக்கிரத. இல்லை பாருங்க உடம்பு ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷா அனுதர்சனம். அதுக்கும் எதுக்கு ஞானம் அடைகிறதுக்கு பல இருக்குது. அதில் உண்டு இது. நீ அதை செய்யவே மாட்டேன். எப்போ பார்த்தாலும் மரணத்தையும். இந்த மனுஷனுக்கு வேறு வேலை உண்டு, மரணத்தையும் நீங்கள் தான் சொல்லி கொண்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லையா சொல்கிறதுக்கு? நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டியது. பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துயரம் ஆகியவழில் கேடு காணுதல். என்ன அப்போ என்ன அர்த்தம்? நான் சொல்லு, நீ கேடு காணல. ஹாப்பி பர்த்டே டு யூ இல்லையோ, அவள் பறந்து போனாள். முருகனாயா அதை கொஞ்சம் அதை ஷூரானதை திருத்தோம் நீங்கள். எல்லா பிறப்பும் பிறந்து திளைத்தே நம்பெருமான், ஆகவே நான் கலைக்கவில்லை. அதை மாற்றணும். பார்த்துங்க, இந்த காதை செய்கிறான் தெய்வம் உங்களுக்கு. சிவபுராணத்தை பார்த்துக்கணும். அது அப்படி இல்லாட்டினே இது நீங்கள் இருக்க மாட்டீங்களோ இல்லையோ. ஆனால் இந்த சுவாமியாரை கலைக்கிற மட்டுமே இல்லை, ஃபெட் அப். இந்த வார்த்தை என்ன, போர்டு. இனஃப் இஸ் இனஃப். எஸ், நான் யாழ்ப்பாணத்துக்குள்ள லிங்கசாமி நான் பார்க்க வந்தேன். நான் இந்தியா போகும்போது நான் அந்த கொட்டடியில் ஒரு அனாதை இல்லை சேவை செய்யணும். நான் சிலவில் சாப்பிட்றதில்ல. அங்கே போய் நான் உயிரோட வைக்க நினைச்சிட்டேன். நான் அவன் சுவாமி நீங்கள் சுவாமி இல்லையே முருகப்பன், நீங்கள் சாப்பிட்ற இல்லையா? முதல்ல சொல்லு, நான் உயிரோடு இருக்கிறதா செத்துட்டேன். நான் அவன்கிட்ட எங்கே கேட்டேன், நீங்கள் உயிரோடா இருக்கிறீங்களோ, சாக மாட்டேனோம், சாகுவீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்ன 50 வரையது புறவு சாகிறதும் இப்போ 6 இன்ச்சாகும், 100 இன்ச்சாகும். எப்போ இன்ச்சாகலாம் சொல்லி போட்டு அவர் கிளம்பிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறார்? இந்த கேள்வி பால் சொல்லு, நீ சொல்ல முடியாது. உடம்பு ஜாடம், அது முதல்ல செத்த சரக்கு. எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த கேள்வி பெரிய ஆழமான கேள்வி, அவருக்கு விளங்கலை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி முருகன். பெண்ணு சொல்ல வரேன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஸோ ஆராய்ச்சி பண்ணிப்பார். இந்த உடம்பு எப்போ செத்தது, இது டெட் மேட்டர். அதுக்குள்ளே நீ இருக்கிற உள்ள எங்கே இருக்க தேடிப்பார். மனுஷனையா மிச்சம் எச்சரிக்காங்க. அந்த சைக்கியாட்ரிக் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த கையெடு எடுங்களா, அந்த கையை. கை உன்னை பார்க்குறதா இல்லை நீ கையை பார்க்குறாயா? இவள் சொல்கிறார் கை என்ன பார்க்குது. அதே மாதிரி உடம்பு முழுக்க பார். தலை உன்னை பார்க்குறா, நீ பார்க்குறியா? அப்படி உடம்பு பார், கையை பார், காலை பார். நோ, சரி சரி, உடம்பு உன்னை பார்க்கல, நீ தான் உடம்பை. அப்போ பார்க்குறது, பார்ப்பவரும் பார்க்கப்படும் பொருளும் வேறு. அவை நீ உடம்பாக இருக்க முடியாது. அது நீ நினைக்கிற நானாகவும் இருக்க முடியாது. அதுவும் அழகான ரிசர்ச். என்னது? இடுப்பு கையில் இந்த இடப்பில் ஒரு லைன் கொண்டு ஓடும் மனதால். அப்படி போட்டு நீ எங்கே இருக்கா, இது கீழே இருக்கா மேலே இருக்கா? நீ சொல்கிறா மேலே இருக்கான்னு சொல்லுவான். அங்கே மேலே. அப்போ நெஞ்சுக்கு நேர ஒரு போடு. அப்போ இந்த இடுப்புக்கும் நெஞ்சுக்கு மேலே ஒரு கோடு. நீ இங்கே இருக்கிறான்னா இல்லை, ஒரு சொல்ல மாட்டான், நான் வயிற்றுக்குள்ளே இருக்கிறேன் இல்லையோ. சரி, மேலே இந்த இதுக்கும் கழுத்துக்கும் இடையில் ஒரு லைன் போடும். இப்போ எங்கே இருக்கிறான்னா நீ கிட்டத்தட்ட நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லுவேன். எங்கே? இது இங்கே இருக்கு. சரி, இன்னொரு மேலே போய் கழுத்து அதில் அது நல்லா பிரிக்கிறார். எப்படி? அது இது உண்டு ரெண்டு. இப்போ நீ எங்கே இருக்க? நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் இங்கே இருக்கேன். எங்கே? நெத்தியில். இப்போ கேள்வி என்னென்னா, நான் வயிற்று கிளை இல்லை, இளம்பு கிளை இல்லை, வயிற்றில் இல்லை, இங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கேன்னு சொல்கிறது யார்? நம்ம எவ்வளோ மக்கள்ன்றது இந்த விஷயத்தில் உள்ளவங்க. அப்போ
நான் இங்கே ஒரு நான் சொல்லுங்க, அந்த நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறேன் முடியுங்க. இன்னொரு நான், என்ன குழப்பம் பாருங்க. ஒரு நான், அதை நீ யோசிச்சு பார்த்தியா? இல்லை. ஆகவே நீ நான் என்று சொல்கிற நானே கடவுளுக்கும் வெளிச்சம் இல்லை. அவரும் தேடி பார்த்தாருன்னா அவரை தேடி பார்க்க மாட்டார். அவர் இல்லை, அவர் தானே. கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ வாழ்க்கையை நம்ம வீண் விரயம் செய்கிறன்றது. ஆனால் இது போச்சு, முழங்கால் முடியலை. எவ்வளோ காலம் எங்களை கொஞ்சம் பேர் இருக்காங்க, காடு வான்ட்டு மானி வீடு போட்டு எவ்வளவு காலம். இந்த மண்டையை போட்டா மண்டையை போடும். 84 லட்சம் தரம் நீ மண்டையை போட்டாய். ஆனால் உனக்கு ஒன்றுமே சொல்லுங்க தலைக்குள்ளே ஏறல. மண்டையை போடணும். அந்த மண்டையை முதல் போட்ட மண்டை தான் எனக்கு நேரம். நான் நேரடியாக எங்களோட அம்மா உடம்பு கொடுத்தா அது பிறகு தெரிஞ்ச ஒரு அம்மா உங்களை வீடு பின்னால் இப்போ பார்க்க போனேன். உங்களோட தாயார் மகாராசி இந்த மண்டே அதுக்கு மண்டையை போட்டு நான் படுற இது ஆசீர்வாதம் பண்ணுங்கோ இந்த மண்டையை போடுறது. நான் தியான பிசினி உண்மையாக தானே சொல்லணும். பட்டிக்கெல்லாம் கொடுத்து வரையும் அது எனக்கு மனதுக்குள்ளே வந்து நீ மண்டையை போட்டாலும் அங்கே தான் போகிறாங்க. என்ன இவ்வளோ வரேன்டா சாஜே போதும் தூங்கினது. இப்போ இதை இருந்து செய்யுங்கோ. இப்போ நான் ஆக்களையும் காய்க்க மாட்டேன் சொல்லு, யாரும் என்ன சந்திக்கக்கூடாது அப்படி சொல்லி தப்பித்தாரி இது தப்பித்தாரி வந்துடுவாங்க. அது வேறு விஷயம். ஏனுண்டா நோ எதை பெரிய சொல்ல வராய் நீ என்ன? இப்போ இந்த கிளாஸுக்காக இந்த தொண்டை வேணும் இல்லையோ, அவங்களோட 1/2 மணி நேரம் படித்து இது வேண்டா நல்லா சிரமமாக இருக்குது. நான் இப்போ என்ன கொடுத்தா கராம நான் வைக்கவே இல்லைண்ணே. ஏன் ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கவே மாட்டேன். 20 ரூபா கொடுத்தா நான் எடுக்கலை வச்சுட்டேன். ஜேசன் கிளியராக இருக்கப்பா. இந்த மகான்கள் எல்லாம் நெஞ்சு பொறுக்குதில்லைன்னு பாடினா என்னண்டா நீ படுற கஷ்டம். இப்போ நிறைய பேர் இது போவோம். இந்த மனம்தான் இந்த அழகான இது ஒன்று இருக்குது. நீ உடம்பு விடுறது முதல் ஒரு நிமிஷமும் இவ்வளவுதானா இந்த வாழ்க்கை முழுக்க ஒரு படம் ஓடும். அதில் நீ சொர்க்கத்துக்கு போகிறதா இல்லை நரகத்துக்கு போகிறதா, இந்த மனிதனாக பிறக்கிறா மிருகமாக பிறக்காண்டு உண்டை இதயம் சொல்லும். யார் சொல்லும்? கடவுள்னு சொல்ல வேண்டியதில்லை, நீ தான் உனக்கு ஜட்ஜ். என்ன பண்ண போகிறாய்? அப்போ உனக்கு வருவாரா கணவன் மனைவி தம்பி அண்ணன் புருஷன் வருவாங்கள? அது இவள் செத்துட்டாள். ஆக மேலே ஒரு 2 பாத்திரம் வச்சுருக்கான் அவன். என்ன அடுத்த என்ன இவ்வளோ சாதனே ஒரு அடைந்தியோ அதை பார்த்துட்டு 3ஆம் நாள் எங்கேயா இந்த இருக்காது. அது உங்களோட தங்கச்சி இல்லை சின்ன கூட அவள் செத்தோடனே காரத்தில் கல்யாணம் கட்டினாள். நீங்கெல்லாம் என்று நமக்கு இல்லையா தப்பினோம். அப்பா நமக்கு புருஷனும் இல்லை பொண்டாட்டியும் இல்லை. ஏசு அதுவும் கரெக்ட். அது நான் பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை அதுவும் சரி. இப்போ சேசன் ஆனால் நான் ஒன்று தப்பாக வச்சேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ட்ரிக்கால். இல்லாட்டி இவர் இப்போ என்ன வார்டு? லேபர் என்ன வார்டு? மெட்டர்னிட்டி லேபர் வார்டுன்னு சொல்லு. மெட்டர்னிட்டி வார்டு. அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸ்ரீமத் பாகவத்தில் வருது. வயிற்றில் வந்தாச்சு. அந்த வயிற்றில் இருக்க அந்த உயிர் இறைவனுக்கு பிரார்த்தனை பண்ணும். பெருமானே நான் தவறி வந்துட்டேன், இனிமேல் நான் இதுக்குள்ளே வரமாட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் கூட அழுது. இந்த நிலத்தை தொட்டோடனே பிடிக்குதும்மா அம்மா அப்பா அது ஒன்று. ஆனால் அங்கே இருக்குள்ள அந்த பிரார்த்தனை என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லை, சும்மா ப்ளஃப். இப்போ நீங்கள் செய்கிற பிரார்த்தனை கூட ப்ளஃப். நானே ஒன்று இதுக்கு எதிராக சொல்லுங்க, புரிய நான் சொல்லுங்கள் எது நான் சொல்கிறது எல்லாம் உங்களோட பிரார்த்தனை ப்ளஃப்னு சொல்லும். அது எதிராக சொல்ல முடியாதுண்ணா. ஏனெண்டா என்ன நீ கேட்குறதெல்லாம் அந்த உலகத்தை பொருளை தான் கேட்க போகிற அவர்கிட்ட போய் என்ன கேட்குறீங்க? கோயிலுக்கு போய் என்ன கேட்குறீங்க? பெருமானே பட்டது என்னது முக்தினரி அப்படி அதை கேட்குறீங்க நீங்கள்.
கொண்டாடி வேணும், புள்ள வேணும், பணம் வேணும், இது வேணும், அது வேணும், நான் கேட்குறேன் இல்லையோ? ஒரு ஜோக் வரும், யாரும் அப்போ நமக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஸோ பிறப்பு நான் இதான் படித்தேன். இப்போ என்ன படித்தேன்? ஜன்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். நன்றாக விசாரித்து பார்க்கும் இடத்து நாங்கள் விசாரம் இது. ஆனால் அப்போ நீங்கள் ஒரு நிறைய பேருக்கு மனித உடம்பு கிடைக்காது. நான் பப்ளிக்காக சொல்கிறேன். ஏன்? அதுக்கு உனக்கு லாயக்கில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்? உனக்கு தகுதி இல்லை மனித உடம்பு கிடைக்கிறது. எஸ் எஸ் நிறைய பேர் அந்த கிடைக்கிற வேறு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க புண்ணிய ஆத்மாக்கள் அதெல்லாம் இருக்கலாம். மற்றவங்க நினைக்கிறாங்கன்னா மனிதன் அப்புறம் தான் மனிதனாக தான் கிடையவே கிடையாது. ஒரு வெள்ளக்காரி இந்த வெங்கடேஷ் சாமி கேள்விடா, சுவாமிஜி ஹவு டே யூ சே அண்ட் வி born as man, அப்புறம் நான் மனிதன் அப்புறம் அதுனா இல்லை. அதனால அழகா சொன்னார். இதுக்குள்ளே குள்ள நரி ஒன்று குள்ளைண்டா சரியான எது சொல்கிறதாங்கல்ல கபடம் இல்லை. இதுக்குள்ளே உண்ட பழக்கம் முழுக்க குள்ள நரியில பழக்கம் சரிதானே. இது மேலே தோல் என்ன மனிதத்தை தோல். நீ செத்தோடனே மேலே இருக்க தோல் விழும், உள்ளே இருக்க குள்ள நரி அவள் உண்டுங்க சொல்லல. அவர் பார்த்த இதாக இருந்திருக்கோங்க சொல்லக்குள்ள. அது மாதிரி ஒரு பாம்பு வேண்டி புறா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதத்தன்மை இல்லை. அவனுக்கு அப்படி மனித பிறகு கொடுக்கலாம். நான் சொல்ல அந்த மாதிரி சொன்னேன் எல்லாத்தையும் மாதிரி இது. மானாபுரம் அவன் சக்கரவர்த்தி மானாபுரம் இருக்கு. என்ன சொல்ல போகிறேன்? அப்போ நீ நினைக்கிற மாதிரி இல்லை இந்த உலகம். நீங்கள் விளையாடாதவங்க போதும் விளையாடு. இப்போ சீரியஸ் கடற்கரையில் போய் இருந்து தியானம் பண்ணிடுறேன்னு இந்த ஆகாசத்தை பாருங்கோ, கட்டாகாசம் இல்லை. நான் இதுக்குள்ளே இருக்கிறதா கற்பனை செய்கிறேனே ஒழிய அது உண்மை இல்லை. அந்த பரம்பொருளாக தான் நான் இருக்கிறேன். தத்துவமசி நீ அதுவாய் தான் இருக்கிற, நீ இதுவாய் இல்லை. எஸ். ஸோ ஸ்போர்ட் ஸ்பேஸ். இப்போ அதில் ஏன் அந்த அழகான உதாரணம் உண்டா, உண்மையிலேயே ஆகாயத்தை பிளவுபடுத்த முடியாது. இந்த கற்பனை தான் பிளவு வரைக்க ஒழிய உண்மையில் முடியாது. அது மாதிரி எங்கும் பறந்து அந்த வார்த்தையே தவறு, பரவாயில்ல. எங்கும் பறந்து எல்லாம் வல்ல எல்லாம் அறியும் அந்த பரம்பொருளை நீ இந்த என்ன சுவாமி சிவானந்தர் ஹவு டு கெட் வைராக்கி ஒரு புத்தகம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன தோல், அதுக்குள்ளே என்ன சரக்கு இருக்குது இந்த வரை எடுக்கலை. இது வெட்டி பார்த்தேன்டா இல்லை மல்லம் அவ்வளோ இப்படி போட்டு வேணால் பார்க்கணும் இல்லை. கொஞ்சம் நாள் பிடிச்சா அதான் இதுக்குள்ளே சோட்டையெல்லாம் போட்டு விடனே மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தா அதுக்கு முன்னுக்கு இருக்குது. என்ன புறந்தோல் தேங்க்யூ ஞாபகம் புறந்தோல் போர்த்தங்கும் புழு அழுக்கு மூடி. நான் சொன்னேன் அதெல்லாம் காதில் விழாது தாயே. நம்ம சிவாயம் பாடுக நாதன் சவுதூக்கி போல பாடுவாங்க. அவங்களுக்கு பொருள் உணர்ந்து சொல்லுவார். அது மட்டும் அதில் எல்லா தத்துவம் இருக்குமா உண்மையிலையோ? என்ன பொன்னாணி என்ன ஆஹா குருநாதா வணக்கம் நமஸ்காரம். இதை நான் மகேஸ்வரன் சொன்னேன், உங்களுக்கிட்டையும் சொன்னேன். ஒரு அண்டைக்கு என்ன ஐயா வாங்க ஐயா, என்னையாள் சத்குருவாய் பிறவாயி ஸ்திரமான பெருவாழ்வை தருவாய் குரமாதை புனர்வோனே குகநேச குமரேசா கரை. எனக்கு இந்த கரையானை நுமர் விளங்குறல. அப்புறம் அது பிள்ளையார் ஐயா கரை இருக்குமே. இந்த கரையானைக்கு இளையோனே கதிர்காம பெருமாள் குதிரும் கந்த சட்டி எங்கே அமருது. ஸோ எச்சரிக்கை உங்களுக்கு. அதாவது முருகண்ட உலகம் இருக்குது, சிவருமாண்ட உலகம், கைலாயம் இருக்குது, வைகுண்டம் இருக்குது, தாயார் உலகம், ஈவன் என்ன இந்த வேர்ல்ட் ஆஃப் லைட். இது புத்திஸ்ட்டு கூட அவங்கள்ட்ட ஒன்று இருக்குது.
அது உலகம் அதில் அப்படி அந்த திபெத்தியன் அவங்கள அப்படி ஒரு உலகம் இருக்குது. அப்போ நீ அதுக்காக குறைஞ்சது இந்த அறிவை அறிஞ்சு அந்த உலகத்துக்காக போ. மற்ற இந்த ஆத்ம ஞானம் சிரமம் அதை விட இதுக்காக நீ போகலாம் இல்லையோ. அதுக்கு எவ்வளவு தவம் செய்யணும்னு. ஏன்னா ஐயா வந்து பெரிய சந்தோஷம் என்னென்னா என்ன அவர் இந்த யுத்த காலத்தில் ஒன்று பார்க்க வருவார். ஐயா இரவில் அவர் தான் நேரம் கிடைக்குவார். உன் கை வேலொன்றே உறுதுணையாய் வருகிறது ஒன்றுமே வா வா வா. ஸோ எந்த வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் விளையாடினது போதும். யாரோட? உங்களோட. என்ன முருகன் பேர் பே காட்டுறது. நீங்கள் உங்களுக்கு பே காட்டினது இனிமேல் காட்டினீங்கன்னா உங்களோட விஷயம் அது. ஆனால் ஒரு நாள் உங்களோட இஷ்ட தெய்வம் கேட்கும். அவன் வளவலன்னு கத்தி கொண்டு இருந்தானே அவன்கிட்ட வாயில் நான் தான் சொன்னேன். அதுதானே இருக்கு இல்லையோ வாயிலன்னு சொல்லுவேன். நீ கேட்டியா? கேட்கல. இப்போ போ அவுட் சொல்லுவார். அப்பா என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அது ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஏஸ் அதான் நான் சொன்னேன். ஜட்ஜ்மெண்ட் கடவுள் செய்யலை, நீயே அது வருது, நீயே செய்வேன். எஸ். ஓம் நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ். ஹரி ஓம் சத் சத் சிவா.